வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 24/12/2024 செவ்வாய்க்கிழமையன்று 478வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறம் காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். வணக்கம். நமது வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 24/12/2024 செவ்வாய்க்கிழமையன்று 478வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் பேங்க் ஆஃப் பரோடா திரு சந்திரகாந்த் அவர்கள், வழக்கறிஞர் திரு எம் தினகரன் அவர்கள், திரு ஜே சர்வபௌமன் அவர்கள், திரு எஸ் செந்தில் இளங்கோவன் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர், ராகவேந்திரா டூர் திரு மோகனசுந்தரம் அவர்கள், கேஎஸ்சி ஸ்கூல் தலைமை ஆசிரியர் திரு சிவக்குமார் அவர்கள், இயக்குனர் திரு புஷ்பவதி அவர்கள், ப்ளூ ஸ்டோன் பில்டர்ஸ் திரு பிரதீப் அவர்கள், சிறப்பு யோகா பயிற்றுனர் திரு நவநீத குமரன் அவர்கள், திருமதி கார்த்திகா அவர்கள், ஜிஎஸ் பிசியோதெரபி திரு ஆண்டாள் மகாலட்சுமி அவர்கள், ஹெமி மிராக்கிள்ஸ் திருமதி ஸ்ரீ கலைவாணி அவர்கள், பிரைட் பவர் சொல்யூஷன் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், கோபூர்க் எக்யூப்மெண்ட் திரு பாண்டியராஜன் அவர்கள், சோமனூர் திரு மகேஸ்வரன் அவர்கள், சின்னியம்பாளையம் திரு பழனிசாமி அவர்கள், லியோ லைட் டிஸ்ட்ரிபியூஷன் திரு ஆர்.சி. பிரகாஷ் அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். திருமதி புஷ்பவதி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார். பின்னர் மூலிகை வனத்தில் நிலவேம்பு மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார். சுவாதி திரு கே சின்னசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். 478வது வான்மலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள், மரங்காவலர்கள், நண்பர்கள், வனம் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள், இயக்குநர்கள், அறங்காவலர் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். So many MSME loans for empowering of medium enterprises as per Government of India guidelines, and we are financing all the solar projects in the Tirupur area. இன்னைக்கு இதில் கலந்துக்கிட்டது பேஸ் பண்ணி சொன்னோன்னா எனக்கு மனமாற திருப்தியாக இருக்குது. இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோட அந்த 9 கிரகங்களுக்கு உண்டான மரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. இது இந்த பசுமை இந்த வனாலயத்துக்குள்ளே வந்தாலே நமக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு இணை புரியாத மனசுக்குள்ளே அப்படியே ஒரு ஜிலிஜிலிப்பு ஏற்பட்ட மாதிரி மன அமைதியாக சுற்றுப்புற சூழலோடு நடைபயிற்சி மேற்கொள்வதற்கான அனைத்து விஷயங்களும் இங்கு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டு நாளை முதல் இங்கு நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் முடிவெடுத்திருக்கிறேன். 4500 அனாதை பிரேதங்களுக்கு மேலே கடந்த 20 வருஷமாக அடக்கம் பண்ணியிருக்கோம். தோழர் அறக்கட்டளைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட இணைஞ்சு நாங்கள் பணியாற்றிட்டுருக்கோம். உலக நன்மைக்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் இந்த 18 ஏக்கரால் பிஸ்னஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சம்பாரிச்சிருக்க முடியும். அப்படி பணத்தை நோக்கமாக இல்லாமல் மக்களோட நன்மைக்காக வனம் இந்தியாவை உருவாக்கிய அனைவருக்கும் நன்றி. என் நண்பர்களிடம், என் உறவினர்களிடம் இதை பற்றி கூறி இனிமேல் இங்கு வந்து பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று நான் விளைந்துள்ளேன். இந்த மாத்திரை மருந்தெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக எப்படி இருக்குதுன்ற வழிமுறைகளும் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது இங்கே உட்காந்துருக்கவங்கள பார்த்தாலே. இவ்வளோ பிஸியான வேர்ல்டில் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே உட்காந்து யாருக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அதுங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். நட்டு வளர்க்குறவங்க ரொம்ப ஆசை தான். இங்கே பார்க்கும்போது எல்லாருமே அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க, எந்த பிரதிபலனும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனது சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து உங்களோட துணையோடு ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இயற்கைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு வரும்போது சின்ன ஒரு குடிசை மாதிரி போட்டு அங்கே ஒரு இது இருந்தது. அப்போ ரொம்ப கொஞ்சம் சின்ன லெவலில் இருந்தது. இப்போ உள்ளே பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்தது. இதோட இணைந்து செயலாற்றுறதுக்கு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். கடைசி வரைக்கும் இதில் இணைந்து செயலாற்றுவேன்றதை உறுதிமொழி கொடுக்குறேன்.
ஆனால் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி இங்கே நடக்குன்றது இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. இனிமேல் வாரம் எங்கள் குழுவிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் 2 பேராவது கலந்துக்கிட்டு கண்டினியூ பண்ணுன்றதை தெரியும். அடிநாயன் அன்றாடும் வழிபடு கடவுளாக இருக்கக்கூடிய அருள்தரும் பெருங்கருணாம்பிகை தாயாருடனாகிய அருள்மிகு அவிநாசியர்படி திருவடியிலே வான்மொழி வளாது பெய்க என்று வாழ்த்து பாடலை பாடுவோம். அதை போல இன்று முதல் அடிநாயன் செய்கின்ற அனைத்து வழிபாடுகளிலும் அங்கு இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களையெல்லாம் ஒன்றிணைத்து இந்த வனத்தினுடைய பெருமைகளையும் இந்த வனத்தினுடைய அருமைகளையும் சொல்லி வழிபாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் இச்செய்தியை கொண்டு செல்வேன் என்று இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உறுதி கூறுகிறேன். நான் திருப்பூரில் ஒரு சின்ன டையிங் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேங்க. ரொம்ப நாளாக ஆசைங்க, நிறைய தண்ணியிலெல்லாம் கெடுத்துருக்குறோம், நிலத்தை மாசுபடுத்தி இருக்கிறோன்ட்டு. இன்னையிலேருந்து உங்களோட இணைஞ்சு அந்த தப்புக்கு ஒரு சின்ன பிராயச்சித்தம் பண்ணுற மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் என்னோட வனம் ஃபவுண்டேஷன் இருக்கிற மாதிரி என்னோடய குடும்பத்தாரோடு சேர்ந்து என்னால் முடிஞ்ச அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறேங்கன்னு தெரிவிச்சுக்கிறேன். அறிவியல் கண்காட்சிகளில் இந்த மாதிரி விவசாயம் இயற்கை சம்மந்தமானதெல்லாம் நான் அறிவியல் சயின்ஸ் ப்ராஜெக்டெல்லாம் செஞ்சு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இது எந்த செலவு இல்லாமல் சேகரிக்கிற வழி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிமிஷத்துலேருந்து வெளியே போனதுலேருந்து தயவு செய்து இந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான தண்ணி நீங்களே கேரி பண்ணுங்கள். நிறைய மதுரை ராமநாடு அன்பர்கள் நிறைய சொன்னீங்க. நான் நிறைய டைம் எங்கள் சோலார் ப்ராஜெக்ட் வழியாக ட்ராவல் பண்ணுறோம். இங்கே திருப்பூர் சரௌண்ட்லேருந்து கோயில் விஷயமாவோ அல்லது மதுரையில் தங்கியிருக்கவங்க திருப்பூர்லேருந்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் காருக்கு மேலே டோல்கேட்டில் கிராஸ் ஆகுங்க. எல்லோரும் 2 லிட்டர் 5 லிட்டர் பாட்டில் வாங்கினாங்கன்னா அந்த தண்ணி நிலத்தடி மதுரையிலேருந்து எடுக்கிறோமோ, மதுரையில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் வந்தாங்கன்னா அது நிலத்தடி நீரை சுரண்டுறதா. நம்ம இங்கே என்னதான் நம்ம இங்கே பேசிட்டு திரும்ப நம்ம அதை செய்யறது தவறு. அதனால் முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அவங்கவுங்க வாட்டர் அவங்க கேரி பண்ணுங்கள். அந்த வேலை கிடைக்கிற வாட்டர் நம்ம பிடிச்சி குடிங்க. இங்கேருந்து காரில் எப்படி ட்ராவல் பண்ணுறோம், 5 லிட்டரோ 10 லிட்டரோ நம்ம 70 கிலோ 5 பேர் சமந்துட்டு போகிற கார் ஒரு 10 லிட்டர் தண்ணி சமைக்காமல் இல்லை. இன்றைக்கி எல்லாத்துக்கும் டேப் வாட்டர் வருது, எல்லா வீட்லேயும் மழை நம்ம வச்சுருக்கோம். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போங்க. ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் வாரம் ஹில்ஸில் ஒர்க் பண்ணுறோம். கீழே பண்ணாயிலேருந்து மேலே வரைக்கும் அந்த பாட்டில் க்ளீன் பண்ணுறது பெரிய சேலஞ்சாக இருக்குங்க. அப்புறம் ஒவ்வொரு குளங்கள்லேயும் அந்த பாட்டில் க்ளீன் பண்ணுறோம். அது ரீசைக்கிள் பண்ண முடியாது. அந்த ஒரு பாட்டில் தயாரிக்கிறதுக்கு 3 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இந்த எம்டி 1 லிட்டர் பாட்டில் தயாரிக்கிறதுக்கே 3 லிட்டர் தண்ணி செலவாகுது. அது போக அது உள்ளே ஃபில் பண்ணுற 1 லிட்டருக்கு 2 லிட்டர் தண்ணி செலவாகுது. அதை நம்ம தடுத்தோம்னாவே மழைநீர் சேகரிப்பு நம்ம பண்ண மாதிரி முன்னர் வந்திருக்கலாம் என்று எனக்கு தெரியவில்லை. குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களுடைய உரை நம்முடைய பல்லடத்திலே இப்பொழுது மலர் இருக்கின்றது. தயவு செய்து உங்கள் அனைவரையும் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். தெரிந்தவர்களையெல்லாம் சொல்லி அழைத்து வாருங்கள். அந்த விழா மிக சிறப்பாக நடைபெறும். இரவு சிற்றுண்டியுடன் அந்த விழாவை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். அதற்காக விரிவான பல ஏற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அறிவிப்பாக தெரிவித்து, வருகின்ற வெள்ளிக்கிழமை அவசியம் அனைவரும் சுற்றத்துடன் வருகை தந்த அந்த பெருவிழாவிலே மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைத்து, அதே போல இந்த உடல் உள்ளம் தூய்மையும் மேன்மையும் அடைவதற்காக மிக அற்புதமான களம் இந்த வனம். இங்கேதான் பண்பு பயிற்சியும் பசுமை திரட்சியும் மூல நோக்கங்களாக கொண்டு நாம் நகர்ந்து வருகிறோம். வனம் இணை செயலாளர் திரு KM ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார். இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் நிதி இயக்குனர் திரு C துரைசாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.